தான் எனக்கு நம்பிக்கை குடுத்து ஏமாத்திட்டாங்க. அவங்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையே அவங்கனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலா ராபர்ட் மாஸ்டர் ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காரு. ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார், ராபர்ட் மாஸ்டர் இவங்க 2 பேருமே ஒரு காலகட்டத்தில லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்பதான் பல வருஷம் கழிச்சு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்துல நடிச்சிருக்காங்க. ராபர்ட் மாஸ்டர் இந்த படத்துல நடிச்சதை பத்தியும், வனிதா தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்றத பத்தியும் முதல் முறையா ஓப்பனப்பா பேசியிருக்காரு. எனக்கும் வனிதாவுக்கும் சுத்தமா செட் ஆகவே இல்லை. இந்த படத்துல முதல் முறையா என்னதான் டைரக்ஷன் பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் மட்டும் போகலைன்னா அவங்களோட மொத்த பணமும் காலியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஜோவிகாக்காக நான் சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா எல்லாமே மாறி போச்சு. அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொன்னாங்க. பாதியிலேயே நான் வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா என் பாஸ்போர்ட் எல்லாம் பிடுங்கி வச்சிருந்தாங்க. வேற வழியே இல்லை, இந்த படத்தை முடிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இறந்தப்போ வனிதா வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ வனிதாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு முதல்ல வனிதாவை பார்த்தாலே பிடிக்காது. நான் இந்த படத்துல வனிதா கூட நடிச்சதுல எங்க அம்மாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் போகும்போதே எங்க அம்மா போக வேணான்னு சொன்னாங்க. போனா நீ திரும்ப வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு தான் பேசுவேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. மேலும் வனிதாவுக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வனிதாவை உங்க அம்மாவுக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு கேட்கும்போது, பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே நான் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். பாஸ்ட்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது எல்லாமே எங்க அம்மா கூடவே இருந்து பார்த்தாங்க. அதனால வனிதா மேல வந்த வெறுப்பு தான் அது. துஷ்டனை கண்டா தூரம் விலகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் வனிதாவை கண்டா நீ தூரமாவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பட் ஜோவிகாக மட்டும்தான் நான் போய் ஹெல்ப் பண்ண மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வருத்தப்பட்டு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த இன்டர்வியூ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா வனிதா விஜயகுமார் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது உருட்டு உருட்டு உன் இஷ்டத்துக்கு உருட்டு, பப்ளிசிட்டிக்காக நீ எவ்வளவு வேணாலும் உருட்டு அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா ராபர்ட் மாஸ்டரை சொல்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிலாசபி மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்க மேல தப்பே இல்லாம உங்களை பத்தி ஒருத்தர் தப்பா சொல்றாங்கன்னா அதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தனித்தனியா போய் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. விளக்கம் சொல்றதுக்கு கூட அவங்க தகுதியானவங்க கிடையாது. அவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டும், உங்க மேல தப்பு இல்லைங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கிருஷ்ணா சொல்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் மூலமா ராபர்ட் மாஸ்டர் தப்பா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நடந்ததே என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத அவங்க இன்டைரக்டா சொல்லிட்டு வராங்க அப்படின்ட்டு வனிதாவோட போஸ்டுக்கும் ராபர்ட் மாஸ்டரோட இன்டர்வியூக்கும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. நீங்க சினி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.